ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ரயில்வே தண்டவாளத்துக்கு அருகாமையில் இரவு நேரத்தில் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டா கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சுரேந்தர் அப்படின்றவர் தாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சுரேந்தருக்கு தோராயமாக 25 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, இவருக்கு சிறிய வயதில் இருக்கும் பொழுதே இவருடைய அப்பா அம்மா தவறியிருக்காங்க. அதன் பிறகு இவருடைய மூத்த அக்காவுடைய வளர்ப்புல தாங்க வளர்ந்திருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இவரோட கூட பிறந்தவங்க 2 அண்ணன்கள் மற்றும் 2 அக்காங்க. கடைசி பையன் தாங்க இந்த சுரேந்தர் அப்படின்றவர். ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா தவறி போன பிறகு இவங்க அனைவருமே கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துருக்காங்க. சில நாட்களுக்கு பிறகு அக்கா தம்பிக்குள்ள சண்டை ஏற்பட்டு ஒவ்வொருத்தரா தனித்தனியா குடும்பமா பிரிஞ்சு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய மூத்த அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேர் தாங்க ராணி. அவங்களுக்குமே ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல அவங்களுடைய அக்கா வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அவங்களுடைய கணவர்கிட்ட பேசுறாங்க, என்னுடைய கடைசி தம்பியை யாருமே பாத்துக்கிற மாதிரி இல்லை, அதனால அவனை வந்து நான் கூட கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இவங்களுடைய அக்காவுடைய கணவருமே, நீ கூட்டிட்டு வரதா கூட்டிட்டு வாமா, அவனே நம்ம பிள்ளையா நினைச்சு வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவங்களுடைய தம்பியை வந்து நல்லபடியா வளர்த்து கொஞ்சம் பெரிய ஆளா ஆளாக்கியிருக்காங்க. அதே சமயத்துல தன்னுடைய அக்கா மாமா தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை வந்து பெரிய ஆளாக்கியிருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையை இவங்களுக்காக தான் அர்ப்பணிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் பார்த்துட்டு அதனால வரக்கூடிய வருமானத்தை இவங்களுடைய அக்கா அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்துல தான் 2009 காலகட்டத்தில் இந்த சுரேந்தருக்கு அவருக்கு ஏற்ற ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அக்காவும் அவங்களுடைய கணவரும் யோசிக்கிறாங்க. இவங்க நிறைய இடத்துல தேடி விசாரிச்சு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பொண்ணுகளை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த 7-8 பொண்ணுகளுக்குமே இந்த சுரேந்தரை பார்த்தாலே பிடிக்கலங்க, அவங்களுடைய குடும்பத்தினருக்குமே பிடிக்கல. என்ன காரணம் தெரியலங்க, இவருக்கு வரக்கூடிய அந்த வரங்கள் எல்லாமே தட்டி போய்கிட்டே இருந்திருக்குது. இவங்களுமே ஜாதக நோட்டு எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்படி போய் ஜாதகக்காரரை பார்த்துமே இவங்களுக்கு அதுக்கான பலனும் அதுக்கான காரணமும் சரியா மட்டுப்படவே இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுதாங்க ஒரு விசேஷத்துக்காக இந்த சுரேந்தர் அவங்களுடைய அக்காவுடைய கணவர் அவங்களுடைய ஒரு பையன் இருக்காருங்க, அவரையும் கூட்டிக்கிட்டு அந்த விசேஷத்துக்கு போயிருக்காங்க. அப்படி விசேஷத்துக்கு போயிட்டே இருக்கும் பொழுது பந்தி பரிமாறக்கூடிய இடத்துல பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்குது. அந்த சண்டை நடக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு இந்த சுரேந்தருடைய அக்கா அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. யார் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சுரேந்தரும் இன்னொரு வாலிபர் தாங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சுடா, எதுக்குடா அப்படி வந்து விசேஷத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சுரேந்தர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லல. கோச்சுக்கிட்டு நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன், நீங்க விசேஷத்தை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அன்றைய பொழுது விசேஷம் முடிந்ததுக்கு பிறகு இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க, இவங்களுடைய கிராமத்துக்கே வந்திருக்காங்க. அப்படி கிராமத்துக்கே வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய தம்பியை கூப்பிட்டு, நீ எதுக்காக அவன் கூட சண்டை போட்ட, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படி கேட்கும் பொழுது சுரேந்தர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட இவங்களுடைய அக்காவுக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வேற யாரும் கிடையாதுங்க, ஆல்ரெடி சண்டை போட்டார் இல்லையா, அந்த பையன் உங்களுடைய தூரத்து உறவுக்கார ஒரு பையன் தான். அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு வந்து 7-8 பொண்ணுங்களை பார்த்து திருமணமே நடக்கல, எனக்கு ஒரே ஒரு பொண்ணை தான் பார்த்தாங்க, திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க, உனக்கு இப்போ வரைக்கும் திருமணம் நடக்காததுக்கான காரணம் உன்னுடைய அக்கா மாமா தான் அப்படின்ற மாதிரி தாங்க குண்டத்துக்கு போடுறாரு. இதை கேட்ட உடனே இந்த சுரேந்தருக்கு கோபம் உச்சத்துக்கு போயிருக்குது. என்னடா சொல்லிட்டு இருக்க, உனக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்படி சொல்லியுமே அந்த எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த வாலிபர் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட, உன்னுடைய அக்கா மாமா கிட்டே நீ நேரடியா போய் விசாரிச்சு பாரு, அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட உடனே சுரேந்தருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அங்க இருக்கக்கூடிய சோத்து கரண்டி எடுத்து அவருடைய தலையிலே போட்டு அடிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய நபர்கள் விலக்கியுமே இந்த இருவரோட சண்டை வந்து பயங்கரமா முத்தி போயிருக்குது. அதன் பிறகு தாங்க இந்த இருவரையும் வந்து சமாதானப்படுத்தி ஒவ்வொருத்தருடைய ஊருக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்படிதாங்க நடந்துச்சு, உங்க மேலேயே சந்தேகப்பட சொல்றான், அதனாலதான் நான் அவனை அடிச்சேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட பேசிட்டு போயிருக்காருங்க. ஆனா இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய காலை பொழுது தோராயமாக ஒரு 10 மணி இருக்கும். அந்த சமயத்துல இந்த சுரேந்தர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, வெளியே இருக்கக்கூடிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு இவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்படி நுழையும் பொழுது இவங்களுடைய அக்கா மாமா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு முழுங்கிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி காதுல கேட்டுருக்குது. என்ன பேச்சு பேசிட்டு இருக்காங்க, யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதவு இருக்கும் இல்லையா, அது கிட்ட போய் ஒட்டு கேட்டுருக்காரு. அப்படி கேட்ட இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி இந்த சுரேந்தர்
சுரேந்தரோட அக்கா என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய தம்பிக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணி வைப்பியா வைக்க மாட்டியா, அதுக்கான காரணத்தை சொல்லு, எத்தனை நாள் தான் இதே மாதிரியே சமாளிச்சுட்டு வரக்கூடிய வரங்களை எல்லாமே தட்டி விட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய தம்பிக்கு இந்த ஜென்மத்தில் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்டி, என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய அடிமை தான் உன்னுடைய தம்பி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்டு தாங்க மிரண்டு போய் நிற்கிறாருங்க அந்த கதவு வெளியவே இந்த சுரேந்தர் அப்படின்றவர். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தம்பி நீ சின்ன வயசுலேயே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்ட, அப்போ கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் வந்து உழைச்ச கஷ்டப்பட்டு காசை வந்து சேர்த்து வச்சிருக்கான், இப்பொழுது அவனுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்டா அது எதுவுமே வந்து யூஸே இல்லாமல் போயிடும். அந்த சேர்த்து வச்ச காசை பூராமே அவனுடைய திருமண செலவுக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதனால நம்மளுடைய வீட்டில் வந்து எந்த ஒரு காசு பணமும் இல்லாமல் முட்டை அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொன்னோம்னா, இந்த சுரேந்தருக்கும் வரக்கூடிய அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அப்படி திருமணம் பண்ணி வச்சு சில மாதங்கள்லேயே இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, தனி கொடுத்தனம் போகிறோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான காசு பணத்தை வந்து நம்ம கொடுத்து உதவி பண்ணணும். இல்லை அப்படின்னா ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் நம்மளை வந்து அசிங்கமாக பேசுவாங்க. அதனால தான் வரக்கூடிய வரங்கள் பூரா நான் வந்து தட்டி விட்டுட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா நம்ம வீட்டிலேயே வந்து அடிமையாக இருந்து போட்டு முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய அக்காவுடைய கணவர் சொல்கிறாருங்க. இதை கேட்டு தாங்க இவர் வந்து உடம்பெல்லாம் வேர்த்து விடுவடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதன் பிறகு உங்களுடைய அக்கா மாமா கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களாகவே உங்களுடைய அக்கா மாமா கிட்ட முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. தன்னுடைய அக்கா மாமாவா தன்னுடைய அப்பா அம்மாவா தான் நினைச்சோம். ஆனால் தன்னுடைய மாமா இந்த மாதிரி ஒரு மோசமான எண்ணத்தோடு இருக்கிறாரு, இவங்களுக்கு நம்ம பாரமாக போயிட்டோமா, இத்தனை வருஷமா அவங்களுக்காக தானே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. ஆனால் அதையும் மீறி மறுபடியும் என்ன ஒரு கெட்ட விஷயம் யோசிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நம்ம பாரமாக இருக்கிறத விட நம்மளுடைய உசையை விட்டுருவோம், அதாவது தற்கொலை பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு எண்ணம் இவருடைய மனசில் வந்து ஓடிட்டு இருந்திருக்குதுங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு நாள் தோராயமாக இரவு ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய அக்கா மாமா கிட்ட வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அவங்க தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. அப்படி வெளியே வந்தவர் இந்த கிராமத்தோட சேர்ந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய தண்டவாளத்துக்கே போயிருக்கிறாருங்க. அப்படி அந்த தண்டவாளத்துக்கிட்டே போய் அங்கே இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து நேரடியாக வரும்பொழுது உள்ளே போய் பாஞ்சு நம்ம வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கீழ்த்தரமாக யோசிச்சிருக்கிறாருங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு திட்டுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு அந்த ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்கெலாம் அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போகும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துட்டே இருக்கும்பொழுது திடீர்னு பின்னாடி இருக்கக்கூடிய முட்கள் புதர்கள் இருக்கு இல்லையா, அது வந்து சரசரன்னு வித்தியாசமாக சத்தம் கேட்டுக்குது. சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல யாருமே காணோம். யாருமே இல்லை, ஒருவேளை பாம்பு பூச்சி வெட்ட ஏதாவது வந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு மறுபடியும் அழுதபடியே இருந்திருக்கிறாரு. தன்னுடைய அக்கா மாமா இப்படி பேசினாங்க, அவங்கள வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த காசை அவங்களே வச்சுக்கட்டும், நம்ம வந்து உயிரை மாய்க்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த ட்ரெயின் கொஞ்சம் தூரத்தில் வர்றதை அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு இவருடைய தோள்பட்டையில் யாரோ கை வச்ச மாதிரி இருந்திருக்குது. மறுபடியும் திரும்பி பார்க்குறாருங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் நம்மளுடைய தோள்பட்டையில் யாரோ கை வச்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. இன்னொரு விஷயம் இவருக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னா, உள்ளூர்காரங்க யாராவது வந்து நிற்கிறாங்க போல, நம்மளை வந்து பயமுறுத்துறதுக்காக தான் செய்கிறாங்க, ஆனால் நம்மளே சாகரக்கே துணிஞ்சிட்டோம், இதெல்லாம் ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ட்ரெயினை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் எப்போ அதுக்கிட்ட நெருங்கி வருமோ அதுக்குள்ளே தப்பாலாம் அப்படின்ற மாதிரி இவர் நினச்ச மாதிரியே சில நிமிடங்கள்லேயே அங்கேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்து இவர்கிட்ட நெருங்கி வந்திருக்குது. அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்குழியை நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவருடைய சட்டையை சேர்த்து பிடிச்சி இழுத்து அந்த உச்சந்தலை முடியிருக்கு இல்லையா, அதை பிடிச்சி அப்படியே தூக்கி தூர வீசுற மாதிரி தாங்க வீசிருக்குது. உடனே வந்து கீழே உழுந்து தட்டு மாதிரி எந்திரிக்கிறாங்க. அப்படி இவர் உழுந்து கிடக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஆப்போசிட்ல முட்கள் புதர்களாம் மண்டி போயிருக்கு இல்லையா, அந்த பாதையில் தாங்க உழுந்து கிடக்கிறாரு. உடனே சுற்றி முற்றி திரும்பி பார்க்குறாருங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. இவர் அந்த ட்ரெயின் தாண்டி போயிடுச்சு அப்படின்ற எண்ணத்தை விட நம்மளை பிடிச்சி யார் இப்படி தூர வீசினா அப்படின்ற ஒரு அதிர்ச்சியில் தாங்க உறைஞ்சு போய் இருக்கிறாருங்க. மறுபடியும் சுற்றி முற்றி பார்க்குறாருங்க, அந்த இடத்துல யாருமே காணோம். இப்பொழுது அவருடைய மனசில் வந்து அந்த தற்கொலை எண்ணம் போய் நம்மளை வந்து யார் இப்படி வந்து செஞ்சா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அடுத்த நிமிஷமே திடீர்னு யாரோ ஒரு ஆண்மகன் ஓன்னு அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. யார் இப்படி அழுகிறது அப்படின்ற மாதிரி தாங்க இவர் விழுந்து கிடக்கக்கூடிய இடத்துல இருந்து 100 மீட்டர் தள்ளி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் விழுந்து கிடக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி கருன்னு ஒரு கரிய உருவங்க. அந்த கரிய உருவத்தோட உடல் தோற்றம் வந்து அப்படியே ஒரு மாதிரி வெளியேறி போன மாதிரி, உடம்பு பூரா வந்து அடிபட்டு நஞ்சு போன மாதிரி தாங்க இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட உடல் பாகத்தில் வந்து 2 கைகளும் இல்லை, அதே மாதிரி ஒரு காலும் இல்லை, தலையுமே தனியாக திரும்பி போன மாதிரி தாங்க ஒரு மாதிரி தொங்குனபடி தாங்க இருந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கோரமான உருவம் வந்து இவர் வந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு ஓன்னு அழுதபடி இருந்துக்குது.
நம்ம இதோட செத்தோம்டா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இடத்த பார்த்த உடனே பயத்தில் நடுங்கி அவர் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறாருங்க. இவர் நான் சொன்ன மாதிரியே அந்த தற்கொலை எண்ணமே போயிடுச்சுங்க. அந்த கரிய உருவத்துக்கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தில் ஓடி வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இவருடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய அக்கா வந்து எதிர்ச்சிருக்காங்க. என்னாச்சுடா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, எங்கே போயிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும்லக்கா, நான் மாடியில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு உடம்பு வேர்க்குது, சரி நான் போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அவருடைய ரூம்குள்ளே நுழையிறாருங்க. சரி தம்பிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல, அதனால தான் அப்படி இருக்கான் போல, உடம்பு முடியாமல் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவங்களுடைய அக்காவுமே அவங்களுடைய ரூமில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு நடுநிசி 12 மணி இருந்திருக்கும். அது வரைக்குமே அவருக்கு வந்து தூக்கமே வரல. நம்ம ஏற்கனவே தற்கொலை பண்ணலான்னு போனோம், ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்த்த அந்த கரிய உருவம் யாரு, அந்த கரிய உருவம் நம்மளை எதுக்கு காப்பாத்துச்சு, நம்மளை எதுக்கு பயமுறுத்துச்சுன்றதே தெரியாம தாங்க பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்காருங்க. அதன் பிறகு சில நிமிடங்கள்லேயே இவருடைய கண்ணு சொக்கி தூக்கமே வந்துருச்சுங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு வீட்டை தாங்க காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு பையன், அவங்களுக்கு ஒரு பொண்ணு வேற இருந்திருக்காங்க. அந்த 4 பேருடைய முகத்தோற்றம் வந்து இவருடைய கண்களுக்கு வந்து நல்லா பிளர்ரா தாங்க தெரியுது, தத்ரூபமாக தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் உறுப்புகள் மட்டும்தாங்க அவருக்கு வந்து கிளியராகவே தெரியுது. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து கனவுல தான் நடந்துட்டு இருக்குது, நீங்க நட்சத்திரம் நினைச்சுக்காங்க. அப்படி அந்த 4 பேர் வந்து பேசிட்டே இருக்கும் பொழுது அந்த வாலிபர் இருக்கார் இல்லையா, அதாவது கணவன் மனைவியோட ஒரு பையன், அந்த பையன் வந்து என்ன பண்றாருன்னா அவங்களுடைய அப்பா கிட்ட ஒரு மஞ்சள் பையை வாங்கிக்கிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு இறங்கி போயிடாருங்க. அப்படி போன பிறகு இவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா, அந்த மகள் வந்து என்ன பண்றாங்கன்னா கிச்சன்ல இருந்து ஏதோ டீயை வந்து சூடு பண்ணி இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்படி இந்த டீயை சூடு பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு இந்த பெண்மணியுமே ஒரு மூலையில போய் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய கணவர் வந்து டீ குடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த கிளாஸ், இவங்களோட கிளாஸ், இவங்களுடைய மகளோட கிளாஸ் எடுத்துக்கிட்டு அந்த பெண்மணி அந்த கிச்சனுக்குள்ளே நெருங்கிருக்காங்க. அப்படி கிச்சனுக்குள்ள போனது மட்டும் தாங்க திடீர்னு அணிகுண்டு வெடிக்கிற மாதிரி தாங்க பயங்கரமான சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே இவர் வந்து ஆணு கத்திக்கிட்டு டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிருக்கிறாரு. முழிச்ச உடனே பாக்குறாருங்க இவருடைய உடம்பு எல்லாமே வந்து குப்புன்னு எடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வெடி சத்தம் வந்து இவருடைய உடம்பையே வந்து கிழிச்சுக்கிட்டு போனா எப்படி இருக்கும், நம்ம மேலேயே ஏதாவது ஒரு பட்டாசு விழுந்தா எப்படி இருக்கும், உடம்புலாம் வலிக்கும், அதே மாதிரி தாங்க இவருக்குமே இருந்திருக்குது. என்னடா அது, நம்ம கண்டது எல்லாமே கனவு தானா அல்லது நிஜமா, இதுக்கும் அந்த தண்டவாளத்தில் இருந்த அந்த நபருக்கு எதுவும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அன்றைய இரவு புறமே வந்து முழுக்க முழுக்க தூங்கவே இல்லை. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய அக்கா மாமா கிட்ட முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இவங்களுடைய அக்கா மாமா வீட்டுக்கே வராமே இருந்துக்கிட்டு அன்றைய இரவு தாங்க சாப்பாடு டயத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படி சாப்பாடு டயத்துக்கு வந்தவருமே சாப்பிடாமே அன்றைய இரவுமே மறுபடியும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு மாதிரி தாங்க படுத்துருக்கிறாரு. அப்படி படுத்து கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கடந்திருக்கும். ஏற்கனவே கணவன் மனைவியா இருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து அங்கே இருக்கக்கூடிய டம்ளர்லாம் எடுத்துட்டு அந்த கிச்சனுக்குள்ளே நெருங்கியிருக்காங்க. அப்படி கிச்சனுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கேஸ் அடுப்பில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டியை தூக்கி வைக்கிறாங்க. அப்படி சட்டியை தூக்கி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய லைட்டரை எடுத்துட்டு ஆன் பண்ணுறாங்க. ஆனால் லைட்ரு ஆனே ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தீப்பெட்டி எடுத்து பொறுத்துறாங்க. அப்படி தீப்பெட்டி எடுத்து பொறுத்துன அடுத்த செகண்டே அங்கே இருக்கக்கூடிய கேஸ் வந்து லீக் ஆகி அந்த வீடே வந்து வெடிச்சு சிதறி இருக்குங்க. இப்படி தாங்க அப்பேற்பட்ட பயங்கரமான நிகழ்வு இவருடைய கண்களில் வந்து தெரிஞ்சுக்குது. மறுபடியும் அதிர்ச்சியோட தாங்க எந்திரிச்சு உட்காந்துருக்கிறாரு. இந்த கனவு எதுக்கு நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது, நேற்றைய இரவும் இதே மாதிரி தான் வந்துச்சு, ஆனால் இன்னைக்கு இதே மாதிரி தான் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மொழி பிதுங்கி நிற்கிறாருங்க. இந்த 2 நாட்கள் மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களாகவே இரவு நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த கனவு தான் வந்துட்டு இருக்குது. இனிமேல் இந்த கனவுக்கான விளக்கம் தெரியாமல் நம்ம வந்து தூங்கவே கூடாது. நம்ம நாளைக்கே போய் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட அது என்ன சம்பவம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட சல்லடை போட்டு தேடி விசாரிச்சுக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாகவே விசாரிச்சு 3வது நாளாக தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் ஒரு வயதான ஒரு நபர் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருடைய உடம்பெல்லாம் நடுங்கி இருக்குது. அப்படி என்ன சொல்லிக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 18 வயசுல ஒரு பையனும் 20 வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த 4 பேரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்தை தவிர வேற யார்கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப அமைதியான பர்சன் சொல்லலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அந்த பையன் வந்து ஏதோ கடைக்கு போயிருப்பான் போல. அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி ஏதோ கேஸ் அடுப்பில் பற்ற வச்சிருப்பாங்க போல. கேஸ் லீக் ஆகி குடும்பத்தோட வெடிச்சு செதறிட்டாங்க. அப்படி வெடிச்சு செதறினதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பையன் வந்து தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு படுத்து இறந்து போயிட்டான். அது வரை தான்ப்பா தெரியும், மற்றது எது கிளியரா தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வயதான நபர் சொல்றாரு. அதன் பிறகு தாங்க இவருக்குமே புரிய வந்திருக்குது. நம்மள இரவு நேரத்தில் வந்து ஒரு வாலிபரை வந்து காப்பாத்தினார் இல்லையா, அந்த வாலிபருடைய ஆன்மா வந்து வேற யாராவது இருக்காது, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சபடி இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அன்றைய இரவுமே ஒரு வந்து முழுக்க சாப்பிடாமலே தாங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சுக்கிறாரு. ஆனா இந்த முறை வந்து கனவு வரக்கூடாதுன்னு நினைச்சு படுத்து தூங்கலங்க. அந்த கனவு வந்து கட்டாயமா வந்தாகணும், அது யார் என்னன்றது வந்து தெரியணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சபடி படுத்து தூங்கியிருக்காரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களாக வந்த கனவுல அவங்களுடைய முகங்கள் வந்து இவருக்கு வந்து பிளராக தாங்க தெரிஞ்சிருக்குது, கிளியராகவே தெரியவே இல்லை. ஆனா இன்றைய இரவு வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய முகத்தோற்றம் வந்து அப்படியே கிளியரா தெரிஞ்சுக்குதுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த வயதான நபர் சொன்னார் இல்லையா,
அங்கே இருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து உட்காந்துருக்குறாங்க. அந்த பையன் வந்துட்டு அவங்களுடைய பையை எடுத்துக்கிட்டு ஏதோ கடைக்கு போகிற மாதிரி போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை வந்து அவங்களுடைய அப்பா வந்து பேரை சொல்லி கூப்பிட்றாரு. ஐயனார் ரேஷன் கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காரு. உடனே அந்த 18 வயசில் இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து பையை வாங்கிக்கிட்டு ரேஷன் கடைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருக்காரு. அதே மாதிரியே கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறப்ப லீக் ஆயிருக்குதுங்க. இந்த 3 பேரும் வெடிச்சு அதே வீட்டிலே செதறி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கூட்டமாக அலமோதிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தாங்க இந்த ஐயனார் அப்படின்ற வாலிபர் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய அக்காவை வந்து இறந்து போய் கிடக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே இவரால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. பித்து பிடிச்ச மாதிரி அந்த 3 பேரை பார்த்தபடி அழுதபடியாக இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அந்த 3 பேருடைய பாடியை ஏற்றிக்கிட்டு அடுத்த இறுதி ப்ரொசீஜர்லாம் செய்யணும் இல்லையா, அதுக்காக கொண்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களாகவே இந்த ஐயனார் அப்படின்றவர் இவருடைய வீட்டில் தன்னந்தனிமையில தாங்க வாடி போய் தெரிஞ்சிருக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்தினரே தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இனி நமக்குன்னு யாருமே இல்லை, நம்மளும் உயிரை மாச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த ரயில்வே நிலையம் இருக்கு இல்லையா, அது முன்னாடியே கிடையாதுங்க. அது கடையில் இருக்கக்கூடிய முற்பதலாக இருக்கக்கூடிய நடு பாதை. அந்த பாதை வழியாக போய் ரயில் வரக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க 2க்கு இடையில வந்து படுத்திருக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து வரக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து இவருடைய உடம்பு மேலே ஏற்றி அதே இடத்துலயே அவருடைய உயிரையுமே மாச்சிருக்கிறாரு. இப்படி தாங்க அந்த கனவு நடந்திருக்குது. டக்குன்னு தூக்கத்திலேருந்து முடிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தது நம்மளுடைய கண்களுக்கே தட்டுப்பட்டிருக்குதே, இது எதுக்காக நம்மளுடைய கனவுல வருது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தாங்க இவருக்குமே ஒரு விஷயம் புரிய தட்ட ஆரம்பிச்சுக்குது. ஒருவேளை நம்மளே தற்கொலை பண்ண போனோம், அந்த தற்கொலை பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் அந்த ஆன்மா வந்து நம்மளை காப்பாத்துச்சா அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு மறுபடியும் படுத்திருக்கிறாரு. படுத்த 10 நிமிஷத்துலேயே மறுபடியும் இன்னொரு கனவு வந்திருக்குது. அது என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவர் வந்து அந்த தண்டவாளத்தில் வந்து தற்கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போனார் இல்லையா, அந்த சமயத்தில் சரசரன் சத்தம் கட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புறத்தில் வந்து உடம்பெல்லாம் அடிபட்ட மாதிரி ஒரு கரிய உருண்டுச்சு இல்லையா. ஆனால் இந்த முறை அந்த கனவுல வந்து அங்கே நிற்கக்கூடிய நபர் வந்து வேற யார் கிடையாதுங்க, ஐயனார் அப்படின்ற 18 வயசு இருக்கக்கூடிய அந்த வாலிபர் தாங்க. தத்ரூபமாக நிற்கிறாருங்க. இவரோட தோள்பட்டையிலையும் கை வைக்கிறாரு. டக்குன்னு இந்த சுரேந்தர் வந்து திரும்பி பார்த்துட்டு தள்ளி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ட்ரெயினில் வந்து பாயிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறாரு. நம்ம சொல்லியும் கேட்கலையே அப்படின்ற மாதிரி தாங்க அவர் முடியை பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி விருட்டுன்னு இழுத்து தூக்கி வீசிருக்கிறாருங்க. அடுத்த நிமிஷமே அவர் விழுந்த இடத்துலேருந்து எதிர்ப்புறத்தில் பார்க்குறாருங்க. அந்த ஐயனார் வாலிபர் இருக்கார் இல்லையா, அப்படி தத்ரூபமாக எப்பயும் போல நல்லபடியாக இருக்கிற மாதிரி தாங்க நேரடியாக ஆன்மா உருவத்தில் தெரிஞ்சிருக்கிறாருங்க. அதை பார்த்த உடனே இவர் வந்து கனவுல வந்து மறுபடியும் முடிக்கிறாரு. நம்ம பார்த்த காட்சி வந்து உண்மைதானா, அந்த ஐயனார்ன்ற வாலிபர் தான் நம்மளை காப்பாற்றினதா, நம்ம தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்றக்காக தான் நம்மளை வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய கண்கள்லேயே இவரே அறியாமல் கண்ணீர் வந்திருக்குதுங்க. அதே மாதிரி அன்றைய இரவு புறம் தூங்காமல் இருந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ஐயனார் கோயிலுக்கே நேரடியாக போயிருக்கிறாரு. அப்படி ஐயனார் கோயிலுக்கே போனதுக்கு பிறகு எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு சாமி அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட சொல்லிக்கிறாருங்க. அதே மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய கோயில் பூசாரி வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, அந்த ஆன்மா வந்து உன்னை பயமுறுத்துறதுக்காக வரலப்பா, நீ வந்து தற்கொலை பண்ணிக்க கூடாது, அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாது அப்படின்றக்காக தான் ஆன்மா ரூபத்தில் கனவு ரூபத்தில் வந்து உன்னை வந்து மாற்றி இருக்குது. நீ தற்கொலை பண்ணிக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தை உன்னுடைய மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஆன்மா உன்னை காப்பாத்துச்சு இல்லையா, அதுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தான் இனிமேல் அந்த எண்ணத்தையே உனக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோயிலுடைய பூசாரி சொல்லிக்கிறாரு. அதன் பிறகு தாங்க இந்த சுரேந்தர் இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த உடனே உங்களுடைய அக்கா மாமாவை பார்த்து, நான் இனிமேல் இந்த வீட்டில் நான் வாழ மாட்டேன், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருங்க, இத்தனை நாளாக நான் வந்து சம்பாரிச்ச அந்த காசு பூரா நீங்களே வச்சுக்கோங்க, நான் வெளியே வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்து பொழைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட சொல்லிட்டு அவருடைய வீட்டை விட்டு கிளம்பி இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களுக்கு பிறகு இவங்களுடைய அக்கா மாமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய தம்பி இருக்கக்கூடிய வாடகை வீட்டுக்கு தேடி வந்திருக்காங்க. அப்படி தேடி வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அக்கா மாமா அவருடைய காலிலே விழுந்திருக்காங்க. எதுக்கு மாமா என் காலில் போய் விழுந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க இந்த சுரேந்தர். உடனே உங்களுடைய மாமா வந்து ஓன் அழுகிறாரு. நீ அந்த வீட்டை விட்டு போய் 1 மாதம் ஆயிடுச்சுப்பா, இந்த 1 மாத காலகட்டங்களாக என்னுடைய மனைவி அவளாவே இல்லை, எப்போ பார்த்தாலும் இரவு நேரத்தில் உன் பேரை சொல்லியே புலம்பிட்டு இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறா, வாழ்க்கையில் பெரிய துரோகம் பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா, இதை நினச்சிட்டு என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல, நாங்கள் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தவறு தான், இனிமேல் நீ ஏன் கூட தான் இருக்கணும், உன் அக்காவே உன்னை கூப்பிட்றாப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே உங்களுடைய அக்காவுமே பக்கத்தில் நின்றபடி வாடா வீட்டுக்கு வாடா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கையை பிடிச்சி வலுக்கட்டாமல் இழுத்து அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரியே கிட்டத்தட்ட சில நாட்களுக்கு பிறகு இவங்களுக்கு தெரிந்த ஒரு வரன் மூலியமாக ஒரு பொண்ணை பார்த்து இந்த சுரேந்தருக்கு கல்யாணமே பண்ணிச்சிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அந்த ஆன்மாக்கள் இரவு நேரத்தில் இவருடைய கண்களுக்கு தட்டுப்படுறதோ அல்லது தற்கொலை எண்ணமோ இவருடைய மனசில் வந்து ஓடவே கிடையாதுங்க. ஆனால் அதன் பிறகு வந்து இவர் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வை வருடம் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தற்கொலை எண்ணத்தை வந்து மாத்துச்சு இல்லையா அந்த ஐயனாருடைய ஆன்மா, அவங்களுடைய குடும்பத்தோடைய பேரை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவரால் முடிஞ்ச சாப்பாடை இப்போ வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அன்றைய இரவு அந்த ஐயனாருடைய ஆன்மா வந்து என்னை காப்பாற்றல அப்படின்னா இந்த மின்னஞ்சலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் உயிரோட இருந்துப்பேனான்றது தெரியல தம்பி அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆன்மா வந்து என்னை காப்பாற்றினதுக்காக நன்றி கடனாக செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நான் இப்போ வரைக்கும் வருடம் அவங்க இறந்து போன அந்த தேதியில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அன்னதானமாக நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இவருடைய நல்ல மனசு
மனசுக்கும் நல்ல முடிவுக்கு ஒரு நல்லா இருப்பார் அப்படின்ற மாதிரி தாங்க வாழ்த்து கூறிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.